அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி பாட்டிக்கு இனியாவுக்கு பெரிய இடத்துலேருந்து வரன் வந்திருக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன கோப்பி சொல்கிற, அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவர் எதுக்காக நம்ம பொண்ணு இனியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே நம்ம கோப்பி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவங்க பையனுக்கும் அவங்க பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இனியாவை ஏதோ நியூஸ் சேனலில் பார்த்தாங்களா, அதனால் அவருக்கு பிடிச்சி போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அவர் வந்து கரெக்டாக நம்ம இனியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கல்ல உட்காந்துட்ருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நானும் வீட்டில் யோசிச்சு சொல்லலாம் தான் நினச்சேன். ஆனால் இப்போ விட்டால் இது நல்ல சந்தர்ப்பம், வேறு எதுவும் நமக்கு வாய்க்காதுன்னு சொல்லிட்டு நான் ஓகே சொல்லிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து சொல்கிறாரு. இதை கேட்டதுமே ஈஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல கோபி, நம்ம அங்கங்கே தேடி அலைய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நீ தேடிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே உன்னை தேடி ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கார் வந்திருக்காங்கன்னா இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. இனியாவுக்கு அந்த பையனையே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே கூப்பிட்டு வந்து இதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் இனியா பாப்பாவையோ இல்லை பாக்கியா கிட்டேயோ இதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை. பாக்கியா இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒத்துப்பாலான்னு எனக்கு தெரியலம்மா, ஏதாச்சும் பிரச்சனை பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து பயந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணாரு, என்ன கோபி, பாக்கியாவை கேட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா பாக்கியா நம்ம பண்ணுற எதுக்குமே ஒத்துக்க மாட்டா. அதுக்காக அவள் இஷ்டப்படி இவ்வளோ நாள் விட்டது எல்லாமே போதும். இனியா படிக்கணும்னு சொன்னால் இனியா படித்து முடித்தா நல்ல வேலைக்கும் போய்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் உள்ள கல்யாணத்தை பண்ணாமல் வேறு எப்போ பண்ணுறது சொல்லு, நான் போய் அவகிட்ட பேசுகிறேன். அவள் இஷ்டப்படி நம்ம ஆட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே கூப்பிட்டு அம்மா இதை வச்சு சண்டைலாம் போடக்கூடாது, நம்ம சண்டை இல்லாமல் இருந்தால் தான் இந்த கல்யாணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம கோபி வந்து சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து சரி கோபி, நீ இங்கே இரு, நீலாம் வர வேண்டாம். நீ வந்தால் அவள் தேவையில்லாமல் பேச்சு பேசுவா. நான் போய் அவகிட்ட பேசி என்ன ஏதுங்கிறத விசாரிக்கிறேன். இனியாவுக்கு அந்த சுதாகர் தான் சம்மந்தியாக வரணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறாரு. உடனே நம்ம ஈஸ்வரி வந்து சரி கோப்பி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் என்னெல்லாம் ரணகலாம் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.